நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி, மே மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று அதிகாலை 3:49 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:28 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:28 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகி மன நிம்மதி கொஞ்சம் குறையும். பார்த்து பேச வேண்டும். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். நல்லவைகள் நடக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். இன்று முடிந்தவரை நீங்க யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. எதிலும் எதிர்பாராத வகையில் நன்மை இருக்கும். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சமாக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. சிலர் உங்களை தேடி வரக்கூடும், நாடி வரக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கான சூழலும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சிரமமின்றி எதிலும் ஈடுபடுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இன்று பெண்கள் வராமல் இருந்த பணம் வரக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குங்க. காதல் கைகூடாதா கூடுமா என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். முடியாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். கல்வியில் முழு அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்குங்க. காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிரிகள் தவிடுபடி ஆகும் நாள் என்றே சொல்ல முடியும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். பரணி. முடியாத காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷங்கள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. நேர்மையுடன் காணப்படுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டு மன அமைதியுடன் செயல்படுங்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் சேமிப்பாக மாற்றுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். யதார்த்தமாக நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். சரியான நேரத்திற்கு உணவு முடியாத நிலை இருக்குங்க. இன்று உடல் சோர்வு, தூக்கமின்மை போன்றவற்றாலும் பாதிக்கப்பட வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காரியத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடும். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். துணிச்சலுடன் செயல்பட்டால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
உடல் ஆரோக்கியத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிரமம் இருக்கும். படிப்படியாகத்தான் முன்னேறி செல்ல முடியும். காதலை கொஞ்சம் விட்டு பிடிப்பது மிக சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்குங்க. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும், பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இந்த உடல் உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். இந்த முகப்பொலிவும் அழகும் குறிவிடும். மாற்றம் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. நிதி நிலைமை கண்டிப்பாக சரியாகும். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. ரோகிணி, இந்த மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. விடாபடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். இன்று நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிருக சிரிஷம், இன்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். முடியாத காரியம் என்று ஏதுமில்லை. முடிந்தளவு யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். வயிறு கொஞ்சம் உப்புசமாக காணப்பட கொடுங்க. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பயணங்கள் செல்லும்போது அலைச்சல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையீடுகள் ஏதும் இருக்க வேண்டாம். பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள், இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் பாதிப்புகள் இல்லாத வண்ணம் பார்த்துக் கொள்வது நல்லது. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து பின்ன சரியாக கொடுங்க. புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். இன்று செலவை கட்டுப்படுத்தினால் மட்டுமே சேமிப்பு உயருங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். மன நிம்மதியாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக் கொள்வதால் மன நிம்மதி குறைபதியான சூழலும் இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நெருக்கடிகள் ஏற்படுத்தியது கூட கண்டிப்பாக சரியாகும். இன்று மாலை பொழுது ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். ஓரளவு பொன்னான நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்று உங்களுக்கு நினைப்பது எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக அமைத்துக் கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நிதானத்தை கடைபிடியுங்கள். பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவுமின்றி ஏற்படக்கூடும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் படபடப்புக்கு உள்ளாவீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக புகழ் கொடுங்க. அது மட்டுமில்லை, பெரியவர்களுக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று ஓரளவு தொட்டது துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகளை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனம் போல் வாழ்க்கை இன்று அமைதி விடக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்குங்க. இன்று எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. திருவாதிரை, அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். சுறுசுறுப்பும் மேலோங்கும். புனர்பூசம், நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள்.
அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும், பயப்பட வேண்டாம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவு எடுப்பீர்கள். இன்று நீங்க அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள், இன்று நடப்பது ஒன்று, நினைப்பது ஒன்றாக இருக்கக்கூடுங்க. தயவு செய்து எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவெடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது வெற்றியை கொடுக்கும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எதிலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றி இருக்கும். பண விவகாரங்கள் நீங்க பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். சோர்வு இல்லாமல் எப்பொழுதும் போலவே உற்சாகமாக காணப்படுவீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல பெயரும் புகழும் இன்று ஏற்படக்கூடுங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடக்கூடிய திறமை வெளிப்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு சுற்றுப்புற தொந்தரவினால் மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல மட்டும்தான் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மாணவர்கள் இன்று புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். முடிஞ்ச அளவு வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மாறுங்க. படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகமும் அழகும் குறிப்பிடும். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. பூசம். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக் கொடுங்க. நெருக்கடியான சூழ் நிலவியது கண்டிப்பாக மாறும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஆயில்யம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் உங்களுக்கு சூடுபிடிக்க தொடங்கும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனம் கொஞ்சம் படபடப்பாக காணப்படக்கூடும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள், என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள தெளிவு பிறக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவது மட்டும் மிக சிறப்பு. அடுத்த வீடு மட்டும் விவாதங்கள் எதுவும் செய்துவிட வேண்டாம். இன்று சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக இருக்கும். சிம்மம் ராசினியர்கள் கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் மிகுந்து காணப்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கும். பயப்பட வேண்டாம். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. இன்று பண வரவுகளில் ஏற்றம் இறக்கமான சூழல் இருந்தது. கண்டிப்பாக மாறும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடன்கள் சற்று அதிகரிக்க கொடுங்க. இன்று சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. தைரியமாக எதையும் செய்தால் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல நோக்கங்கள் உடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். கஷ்டமான சூழ் நிலவியது கண்டிப்பாக மாறும். இன்று பெண்கள் நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் தவளாமல் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று கவலைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும்.
மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இருக்கும் பட்சத்தில் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. குடும்ப உறவுகளுடன் இன்று நீங்க மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். பூரம். கடுமையான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் இன்று ஏற்படக்கூடும். மாலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திறமையின் அடிப்படையில் இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரம். இன்று பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீர்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். மனம் போல் உங்களுக்கு வாழ்க்கை அமைந்து விட கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்பட கொடுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. இன்று நீங்க நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை பிரித்து பார்த்து பின்னர் எந்த ஒரு முடிவும் எடுங்கள், அது போதுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் வெளிப்பட கொடுங்க. காரியங்களும் முன்னின்று எதையும் செய்து முடிப்பீர்கள். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக இருக்கக்கூடும். தடைகள் ஏற்படுத்தியது தாமதமாக விலகி செல்லக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பெரிய அளவில் இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நீங்க நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். மனம் போல் வாழ்க்கையை உங்களுக்கு அமைதிவிடக் கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய சிக்கல்களையும் வம்பு வழக்குகளையும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். கொடுத்த கடன்களை வசூலிக்க முடியாத சூழல் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அரசியலில் மறைமுக எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்பதனால் எதிலும் கவனமுடன் இருக்க வேண்டும். நட்பு வட்டம் என்று விரிவடை கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக இருக்கும். இடமாற்றம், வெளியூர் பயணங்கள், அலைச்சல் ஆகியவை கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடலை இடுகின்ற பதவி கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. உறவுகள் மத்தியில் இன்று தலை நிமிர்ந்து நடைபெறுகள். இன்று கன்னி ராசினியருக்கு செல்வ போக வாழ்க்கை அமையும். சுறுசுறுப்பு மேலோங்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடும். காதல மட்டும்தான் குழப்பம் இருக்கும். என்ன செய்யலாம் என்ற இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். அதே அளவு படிப்பிலும் ஆர்வம் காட்டுங்கள். நன்கு படியுங்கள். முக்கியமாக படித்த விஷயங்களை எழுதி பாருங்கள். புது புது விஷயங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. அஸ்தம். என்ற முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வர கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முன் யோசனையுடன் காரியம் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது பொறுமை வேண்டுங்க. சித்திரை. காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் உங்கள் கூட இருப்பார்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி சுலபமாக அமைந்துவிடக்கூடும். துலாம் ராசினியர்கள், கடந்த 2 நாட்களாக இருந்த போராட்டமான வாழ்க்கைக்கு இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்குங்க.
கண்டிப்பாக உங்களால் சாதிக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் உங்களுக்கு வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவது மிக சிறப்பு. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு திருப்தியான சூழல் வெளிப்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க சூழல் கண்டிப்பாக இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதித்து சேமிக்கக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திருமண சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கக்கூடுங்க. நெருங்கியவர்களே உங்களுக்கு தடையாக இருப்பார்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். சிலருக்கு வீடு பழுதடைவதால் வீண் விரயங்களும் கொஞ்சம் உண்டாகும். புத்திரர்களால் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி குறையுங்க. சேமிக்க முடியாமல் போகும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சகஜ நிலை கண்டிப்பாக காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகளும் வாங்கி கொடுப்பீர்கள். கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் மனம் மாறி மீண்டும் திரும்ப வரக்கூடுங்க. பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். காரிய அனுகூலத்தையும் உண்டாகும். இன்று பெண்கள் திருப்திகரமான வாழ்க்கை வாழ்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பெண்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லும். காதல் மட்டும்தான் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலை கொஞ்சம் நீங்க பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. மாணவர்கள் எதையும் தைரியமாக செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். கல்வித்துறையில் சாதிப்பீர்கள். விளையாட்டுத் துறையிலும் சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொன்னான நாளாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. சந்தோஷமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். நல்லவைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நலம் தரும் வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். சுவாதி. திட்டமிட்ட பணிகளும் முன்னேற்றம் இருக்குங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. காரியங்களும் ஓரளவு கை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். இந்த நாள் நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். விசாகம். இன்று எதிலும் பரபரப்பு உண்டாகக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பஞ்சாயத்துகளில் கூட கலந்து கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் சில பணிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கமிஷன்ஸ், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகள்ல நல்ல லாபம் கிடைக்குங்க. மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பாக அடைய முடியும். முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மட்டுமே குழப்பங்கள் வந்து செல்லுங்க. குழப்பத்தை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வீண் விரயம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இன்று கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியுங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். யாருக்கும் பண வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். கூடுதலாக உழைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. சக நண்பர்கள் ஆதரவு ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீர்படும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் நல்ல மதிப்பையும் பெற முடியுங்க. பெண்கள் இன்று குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்ய வேண்டும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். முடிஞ்ச அளவு பெண்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். பிடிவாத குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியட்டும் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக பொறுப்புகள் கூட்டும். நல்லவைகளும் நடக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது
நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று எந்த ஒரு காரியத்திலும் நீங்க ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். முடிவுகளை நீங்க மிகவும் தெளிவாக எடுக்க வேண்டும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஆனால் எதையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முன்கோபத்தின் காரணமாக சில நல்ல விஷயங்களை இழக்கக்கூடிய சூழல் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. அனுஷம். முன்கோபத்தை குறைங்கள். குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரும். இருந்தாலும் நீங்க தேவைக்காக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்கி பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ள வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். முதுகுவலி போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், சரி செய்து கொள்ளுங்கள். கேட்டை. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. தைரியமாக எதையும் நீங்க செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. சில நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்துத்தான் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். அது போதுங்க. தனுசு ராசி நேயர்கள். இன்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிந்த அளவு நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக செல்ல வேண்டும். மற்றபடி உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பு மேலோங்கும். திருமண சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று பெரிய முதலீடுகளை மட்டும் கடனாக கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். சிலருக்கு கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதில் சிக்கல் இருக்குங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பிரச்சனைகள் செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்களை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உடல் சோர்வு, வீண் பகை போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. இருந்தாலும் கோபமான பேச்சை தவிர்த்து விடுங்கள். எதையும் இன்று நீங்க சொல்லும் முன்பு யோசித்து பேசுவது நல்லது. அடுத்தவரிடம் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். செயல்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அவ்வப்போது டென்ஷன் அதிகரிக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே கோபமான பேச்சை விடுத்து அமைதியாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். அக்கறையுடன் செயல்பட வேண்டும். மன அமைதி பாதிக்கும்படியாக சூழ்நிலை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இன்று பெண்கள் சிரமங்களை ஓரளவு தவிர்த்து விடுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். என்ன ஒன்று, காதலில் மட்டும்தான் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தையும் வெளிப்படுத்தும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவருக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைதி விட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. முதுகு வலி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம். இன்று பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் ஓரளவு பலிக்க கொடுங்க. இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். முறையாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கூடும். எதிரிகள் எல்லாம் தவிடுபொடி ஆக கொடுங்க. இன்று முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. உத்திராடம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். இன்று உங்களுக்கு திறமைகளால் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். இன்று
எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை கண்டிப்பாக பெறுவீர்கள். மகரம் மகரம் ராசினியர்கள், இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கும். முன்கூட்டியே யோசித்து செய்யக்கூடிய காரியங்களில் தான் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனம் நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. உற்றார் உறவினர்களும் தங்கள் பங்கிற்கு வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மன சஞ்சலங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. மன அமைதி குறைவு இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுவது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம், அலட்சியம் வேண்டாம். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி செல்ல கொடுங்க. சிந்தனைகளில் சில மாற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நன்மை தீமை கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகள் வழியில் நிம்மதி கிடைக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடை நீங்கி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியும் இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சின் மூலம் பிரச்சனைகள்ல வெற்றி கிடைக்குங்க. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பெரிய முதலீடுகளை மட்டும் நீங்க தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் முழுமையாக தலையிட வேண்டாம். சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பண வரவை இன்று நீங்க எப்படியாவது ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. இன்று முடியாதது என்று ஏதும் இல்லை. முயற்சி மட்டும் செய்யுங்கள். பெண்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுகபோக சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குங்க. காதல என்ன முடிவு எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள், அதுதான் சிறப்பை கொடுக்கும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வெற்றி பெற வேண்டும் என்று கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். லட்சிய நோக்கோடு இன்று நீங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடைய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று மாலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். யோக வித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு நட்பு மூலம் நல்லது நடைபெற கொடுங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக உண்டாகும். திருவோணம். கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டத்தின் அடிப்படையில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். டக்கென்று எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். பிரச்சனைகள் ஓரளவு தவிடுபடி ஆகுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. அவிட்டம். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். வெளி உலக தொடர்பும் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்ட இடத்திலும் பண வரவு ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் திருப்பங்கள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். மனமும் சந்தோஷம் அடையக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. கும்பம் ராசினியர்கள், இந்த செயல்பாடுகள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் கூட நல்லபடியாக நடக்கக்கூடும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இன்று ஒரு சிலருக்கு பொருள் தேக்கம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. செய்யக்கூடிய காரியங்களை நிதானமாக செய்யுங்கள். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். சில விஷயங்கள் மட்டுமே கால தாமதமாக நடைபெறக்கூடும். தொழிலாளர்களுக்கு சம்பளம் பட்டுப்பாடா செய்வதில் தடைகள் ஏற்பட்டு சரியாகுங்க. பிரச்சனைகளை சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்ற முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கவலைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். மனோதைரியமும் கூடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். மன அமைதி பாதித்தல் ஆகியவை கொஞ்சம் இருக்கும். எதையோ நினைத்து போட்டு குழம்புக்கு போயிருப்பீர்கள். இன்று விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பெண்கள் இன்று திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். காதலில் மட்டும் யோசியுங்கள், முடிவுகளை தெளிவாகிடுங்கள். குழப்பம் வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும்.
உயர்கல்வியை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். காரியங்களும் கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. புதிய தொழில் கொள்கையை இன்று நீங்க கடைபிடிப்பீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகள் திருமணியாக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சதயம். இந்த செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி நிலைமை கண்டிப்பாக சீர்படும். எடுத்தும் கௌதம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். அடுத்தவருக்கு இன்று நீங்க உதவியாகவே காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. போராட்டாத்தி. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். ஏற்றம் மிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று எதிலும் விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காண்பீர்கள். முழு முயற்சியுடன் காரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மீனும் ராசினியர்கள் இந்த சிக்கல்கள் எல்லாம் ஓரளவு திருந்து சிறப்படையும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு எதிலும் இருப்பது மிக நல்லது. பெரிய முதலீடுகளை நீங்க கடனாக கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. மீனம் ராசினியர்களுக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விட்டு விலகி செல்லக்கூடும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்ல முடியுங்க. பெரிய முதலீடுகளை மட்டும் செய்ய நினைக்கும் காரியங்களை கொஞ்சம் தள்ளி வையுங்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று தாமதப்படுத்திய காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். அபிவிருத்தி பணியும் சிறப்பாக நிறைவேறும். குடும்பத்தில் இன்று சந்தோஷம் கண்டிப்பாக கூடிவிடுங்க. தாமதம், உடல் சோர்வு, வீண் பகை போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். முயற்சிகளால் முன்னேறி செல்வீர்கள். அடுத்தவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்பட கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நேர்மையை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தாண்ட வேண்டாம். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை கிடைக்க பெறுவீர்கள். என்று பெண்கள் முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியுங்க. நல்ல பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. பெண்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதி விட கொடுங்க. காதல மட்டுமே குழப்பம் இருக்கும், சிரமம் இருக்கும். காதலை விட்டு படிப்பது மிக நல்லது. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். கண்டிப்பாக மாணவர்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இந்த அற்புதங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. ரேவதி. இன்று காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துவது நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். மனம் வருத்தம் அடைய வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். என்று உங்களுக்கு
பிரச்சனைகள் தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.